குட் மார்னிங் டு ஆல். ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகம் பேசிக்காக எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பேசிக்காக ஒரு ஜாதக அடிப்படையில் எப்படி இருக்கணும், அதாவது நம்ம நார்மலாக ஒரு சாதாரண ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் வலுக்குறையாமல் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் குரு சுக்கிர கிரகங்கள், அதாவது குரு புத்திரபாக்கிய வளனை தரவர், சுக்கிரன் கல்யாணம் பண்ணி வைக்கிறவர். அதனால் இந்த 2 கிரகங்களும் வலுவிழக்கக்கூடாது. அது போக மீதி உங்களுக்கு லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, இந்த மாதிரியான கிரகங்களெல்லாம் நல்லா இருந்தாவே போதும். ஒரு நார்மலான ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம். அது போக நீங்கள் பிறந்ததுக்கப்புறமா கரெக்டாக ஒரு பருவ வயசில் ஒரு 25 வயசு அந்த மாதிரியான டைம்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு யோக தசை வந்ததுன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் அடிப்படையில் ஒரு பேசிக்கான ஒரு ஜாதகம். இது போக கஷ்டப்படுற ஜாதகம், இல்லை ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம், கோடீஸ்வர ஜாதகம், இதை பற்றியெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் இதை பற்றி மட்டும் பார்க்கலாம். சரி, ஒரு ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கிறதுனா எப்படி? சூரியன் சந்திரனும் நல்லா இருக்கும் அப்படின்னா அதை இன்னொரு அமைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூரியனும் சந்திரனும் கேந்திரங்களில் இருக்கணும். அதாவது சந்திரன் வளர்பிறையில் இருக்கலாம், தேய்பிறையில் இருக்கலாம். ஆனால் சூரியனுக்கு கேந்திரத்தில் இருக்கணும். அதேமாதிரி சூரியனுக்கு வளர்பிறையில் பௌர்ணமி நெருங்கின சந்திரனாக இருக்கிறதும் நல்லது. இதே மாதிரி லக்ன கேந்திரங்களில் இருக்கணும். இல்லை குரு சுக்கிர தொடர்புகளில் சூரியனும் சந்திரனும் இருந்தால் அம்மா அப்பா நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் அம்மா அப்பாவே செஞ்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குரு சுக்கிரன், இந்த 2 கிரகங்களும் நல்லா இருக்கணும். நீங்கள் ஒரு நல்ல வீடு, வண்டி வாங்கினது எல்லாம் அனுபவிக்கணும், சுக்கிரன் நல்லா இருக்கணும். நல்லா பணங்காசு இருக்கணும்னா குரு நல்லா இருக்கணும். அதனால் ஒரு ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் குரு சுக்கிரன் இவங்க 4 பேர் கிடக்கூடாது. அதுபோக நீங்கள் எந்த லக்னத்தில் பிறக்கீங்களோ அந்த லக்னத்தினுடைய யோக கிரகங்களுடைய தசைகள் வந்தாவே போதும். அதை விட இது எல்லாத்தையும் விட முதல்ல லக்னாதிபதி வலுவாக இருக்கும். அப்போ தான் அது ஒரு நல்ல ஜாதகம், எல்லாத்தையும் ஒரு அனுபவிக்க பிறந்த ஜாதகம். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து வேறு வீடியோவில் பார்ப்போம்.